அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை விட அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சம், சுக்கிரனின் ஆட்சி பலம், புதனின் நீச்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் வலம் வருகிறாருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த தருணத்தில் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையின்றி சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயுடன் இணைந்து சனி வலம் வருகிறார். சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பில் இருப்பதை விட 5ல் இருப்பது அமோகமான மாற்றத்தையும் எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். லாபம் உயர்வதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களை நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற யோகங்கள் சற்று தாராளமாக உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பணவரவில் இருந்த தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் உண்டு. ஆனால் அதே சமயம் சனி மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கும் இந்த அமைப்பு என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயும் சனியும் இணையும் போது பல சங்கடங்கள் வரலாம். எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் இந்த இணைவானது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஏற்பட்டிருப்பதால் உறுதியாகவே பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். குருவின் ஆட்சி வீட்டில் இந்த இணைவு இருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சாதகமான அமைப்பில் சாதகமற்ற அமைப்பாக இந்த இணைவு பார்க்கப்படுவதால் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சூரியன் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் விலகும். நவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அதீத பலத்துடன் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளை என்பது எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறது. பெருவாரியான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய சுக்கிரன் 20ஆம் தேதி முதல் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கைக்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உபரி வருமானம் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக விலக்கி
திருப்திகரமாக அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல தகவல் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. வீண்பலிக்கு ஆளான சூழ்நிலையில் அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் திருப்திகரமான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையும். வித்யாகாரகரான புதனும் நீச்ச நிவர்த்தி பெற்று 6ல் சூரியனுடன் இணைகிறாருங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிக பெரிய அளவுல இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் வருவது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வாரத்தில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இதயத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உபரி வருமானம் உறுதியாகவே அதிகரிக்க போகிறது. புதிய முயற்சியில் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என சிறப்பான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே எதிர்பார்ப்பதை விட நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மட்டுமல்ல, இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு பகவான் வலம் வருகிறாருங்க. அஷ்டமத்தின் இறுதியில் இருக்கும் குரு மிக விரைவில் 9ல் உச்ச பலம் பெற போகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் சிறப்பான சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது பல வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி உங்களுடைய வாழ்வில் இனிமை தரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான குருவின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் பெரும்பங்கு வகிக்கின்றன. அதிலும் குறிப்பாக 4ல் பலம் வரக்கூடிய ராகு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கேதுவின் அமைப்பும் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் வரக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில் வந்தாலும் சூரியனுடன் இணைந்து இந்த தருணத்தில் அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறார். வளர்பிறை சந்திரனாக வளமரும் சந்திரனின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்கக்கூடிய வேளையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை இந்த வாரத்தில் மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.